கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாய் ஆண்டு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி சொல்லுகிறேன். இந்த 2ஆம் நாளிலும் ஆண்டவர் கூட பேசுவாராக. கண்களை மூடி வச்சு ஜெபம் பண்ணுவோம். என் நல்ல ஆண்டவரே, உம்முடைய மனது சத்தமா இருந்தாலும் உம்முடைய சித்த விளக்கட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் மாற்றும், ஜனங்களை ஒருமுகப்படுத்தும் வார்த்தைகள் வல்லமையோடும் விரும்புகிற நோக்கத்தோடும் அது கடந்து வரட்டும். உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்தி ஏசாயா புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். ஏசாயா புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாராவது ஒருவர் ஏசாயா புஸ்தகம் ஒரே ஒரு நிமிஷம் ஏசாயா புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரைட், நான் சொல்றது கவனமா கேளுங்க. என்னோடு சேர்ந்து எல்லாரும் 17ஆம் வசனத்துடைய பின்பகுதி, நாங்கள் பொய்யை அடைக்கலமாய் வைத்திருக்கிறோம், மாயையின் மறைவிடத்திலே வந்து தங்கியிருக்கிறோம். இந்த பூமியில 2 விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஒருவர் மாயை நம்புகிறவர்கள், இன்னொருவர் உண்மை நம்புகிறவர்கள். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு கூட்டம் பொய்யை நம்புகிறது, ஒரு கூட்டம் சத்தியத்தை நம்புகிறது. திருச்சபையோட பாருங்களேன், பொய்யை நம்புகிற மக்கள் ஏராளம். இன்னைக்கு செய்திகள்லாம் அப்படித்தான். வீடு தருவார், கார் தருவார், பங்களா தருவார், நீ அமெரிக்காவுக்கு போவ, ஆஸ்திரேலியாவுக்கு போவ, இன்னும் 2 வீடு வாங்குவேன், அதை விட பெரிய என்ன சூப்பர் தெரியுமா, ஹெலிகாப்டர் வாங்குவேன், சைக்கிள் விடவே இடம் இல்லை, ஆனால் ஹெலிகாப்டர் வாங்குவேன். ஜனங்கள் ஆமேன் 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 ஆமேன். ஜனங்கள் 199 பேர் பொய்யைத்தான் நம்புறாங்க. என்ன சொல்லட்டுமா, இந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி வந்தாருன்னா நிறைய கூட்டம் இருந்திருக்கும். ஆனா வசனம் பேசுறவங்கள நீ கூட்டமே இல்லை இன்னைக்கு. ஆனா உண்மை என்ன தெரியுமா, அந்த வார்த்தைப்படி எங்களுங்க, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி கொண்டோம். சில பேர் பாருங்க, பேசுவாங்க, பேசுறதெல்லாம் பொய், ஆனா உண்மை மாதிரியே இருக்கும். ஒரு சொன்னாரு, பொய் பேசுறவங்கிட்ட ஏன்டா பொய் பேசுறேன்னு அதுக்கு ஒரு பொய் சொல்லுவான். புரியல? பொய் பேசுறவங்கிட்ட ஏன்டா பொய் பேசுறோம் அதுக்கு ஒரு பொய் சொல்லுவான். அவன் உண்மை எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் சத்தியத்தை அடைக்கலமாய் கொண்டவர்கள். இந்த 2 பேரை தான் நீங்க பேச விரும்புறேன். நேற்று ஒரு 2 பேரை கூப்பிட்டேன், இன்னைக்கு கூட ஒரு 2 பேரை கூப்பிடலான்னு விரும்புறேன். நீங்களே வந்தாலும் பரவாயில்லை. பொய்க்கு அடைக்கலமா இருக்கிற ஒருத்தர், அது யாரும் வரமாட்டாங்க. சத்தியத்திற்கு அடைக்கலமா இருக்கிற ஒருவர், அவன் பயப்படுறான். சரி, நானே நிக்கிறேன், என் பத்து ஒருத்தர் இல்லைங்க சொல்லுங்க. இன்னொருத்தர் இருக்கிறாங்க, 32ஆம் அதிகாரம் 1 வசனம். ஏசாயா, நீ பொய்க்கா சத்தியத்துக்கா தம்பி, அப்படி வேணா எடுத்துக்கின்றியா? ரைட். இது யாருடைய மனதை புண்படுத்த அல்ல. இன்னொரு சத்தியம், இன்னொரு வார்த்தை, 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். எஸ், படி, தொடர்ந்து படிங்க. எஸ், போதும். முதல்ல இந்த பொய்யின் அடைக்கலம் நல்லா கவனிக்கணும். இந்த உலகமே அதுதான். பொய்யை விரும்புகிற உலகத்துல இன்னைக்கு மெய் எடுபடலை. நல்லா கவனிக்கணும். அந்த வசனத்துல 27ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் சொல்லுங்க. பொய், சத்தமா சொல்லுங்க. மாயை, வெறுமை, ஒன்றுமில்லை. இதைத்தான் பிரசங்கி சொல்லுகிறான். மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை. இன்னைக்கு திரும்ப சொல்லுறேன், பொய்க்கு இருக்கிற மதிப்பு உண்மைக்கு இல்லை. ஆங்கிலத்துல வார்த்தை இருக்கிறது, லை as only one leg.
பொய்க்கு ஒரே ஒரு கால் தான் இருக்குது. நீ ஒத்த காலம் நிற்பியா? எதிர்பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம் எவ்வளவு நிற்கிறார் பார்க்கலாம். சொல்லுங்க, பொய்க்கு ஒரே ஒரு கால் தான் இருக்குது. வலிக்குதா? 5 நிமிஷம் நிற்பியா? ட்ரை பண்றாரா? பொய் என்னைக்குமே ட்ரை தான் பண்ணோம். சத்தியம் வந்து ட்ரஸ்ட் பண்ணும். அந்த வார்த்தை கேட்டீங்களா? பொய் என்ன செய்யும்? ஆனா சத்தியம் வந்து ட்ரை பண்ணாது. அத சத்தியத்தை ட்ரஸ்ட் தான் பண்ணும். ட்ரை என்பது வேறு, ட்ரஸ்ட் என்பது வேறு. ட்ரை என்பது முயற்சி பண்றது. அவர் சொல்றாரு, பொய்க்கு என்ன பண்ண போறாராம்? என்னங்க? ரூம் போட்டு யோசிப்பாரு. ஆனா சத்தியத்துக்கு ரூம் போட்டு யோசிக்க வேண்டியதில்லை, வாயத்தில தான் வந்துடும். தெரியுமா? இந்த உலகத்துல 100க்கு 99 பேர் மாயான வாழ்க்கை விரும்புறாங்க. எல்லாமே போலியான வாழ்க்கை. நேற்று கூட சொன்னேன், வீடு, வசதி, காரு, பங்களா, 100க்கு 95 பேருக்கு எல்லாமே இஎம்ஐ. இது தேவையா? சரி, பொய்யின் வாழ்க்கை, அதை குறித்து வேகமா சொல்ல. நம்பர் ஒன் கவனிங்க எல்லாரும். இன்னொன்று சத்தியத்தின் வாழ்க்கை. ஒருத்தர் வந்து நில்லுங்களேன். தம்பி நீங்க வந்து நில்லுங்க. ஐயா நில்லுங்க, நீங்க நில்லுங்க. அவரை பார்த்தாலே பரிதாபமா இருக்கிறாரு. ஆனா அப்படிதான் இருப்பாங்க சத்தியத்தை நடக்கிறவங்க எல்லாம். இங்க பரிதாபமா இருப்பாங்க, அங்க ரொம்ப பிரகாசமா இருப்பாங்க. தமிழ் புரியல, ரைட்? சரி, முதல்ல 28ஆம் அதிகாரம். 28ஆம் அதிகாரம். அவர் எதுல அடைக்கலமா இருக்கிறார்? நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையை மறைவிடத்திலே வந்து அடைந்தோம். போதும். நிறைய பேருக்கு அப்படித்தான். நம்ம சொல்றோம் இல்லையா, சமாதானம் தருவார். அவன் என்ன சொல்றேன் தெரியுமா? நான் சமாதானமா தான் இருக்கிறேன். அது பொய். நம்ம எல்லாரும் சொல்றோம் அவர் நிம்மதி தருவார். அவன் சொல்றான் நிம்மதியா தான் இருக்கிறோம். எல்லாமே என்னத்தான்? உலகம் சொல்லுகிற அமைதி, உலகம் கொடுக்கிற சந்தோஷம். நேற்று கூட சொன்னேன், சந்தோஷம் என்பது சம்பவங்களை ஒட்டி அமைகிறது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் சத்தியத்தை ஒட்டி அமைகிறது. ஹாப்பனிங்ஸ் என்ற வார்த்தை, ஹாப்பினஸ் என்ற வார்த்தை, ஹாப்பனிங்ஸ் என்ற வார்த்தை வருகிறது. திரும்ப சொல்றேன், உலக சந்தோஷம் சம்பவங்களை ஒட்டி அமைகிறது. நமக்கு தெரியும், 1ஆம் தேதி இருக்கிற சந்தோஷம் 25ஆம் தேதி இல்லை. உண்மையா பொய்யா? 1ஆம் தேதி இருக்கிற சந்தோஷம் 25ஆம் தேதி இல்லை. 1ஆம் தேதி என்றும் ஆனந்தம், 25ஆம் தேதி ஏற்கனவே தள்ளாடி தவழ்ந்து. யோசித்து பார்த்தீங்களா? இந்த சந்தோஷம் நிலையானது அல்ல. புயல் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், சுனாமி வந்தாலும் ஸ்விம் பண்ணுவார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நம்மளாம் கடந்து வந்திருக்கிறோமே. 55 ஆண்டுகளாக இந்த ஆண்டவரோடு பிற மதத்திலிருந்து வந்து நான் ஏற்றுக்கொண்டேன். என் தாய் கிறிஸ்தவன் அல்ல, என் தகப்பன் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவ பின்னணியிலே நான் வளரல, கிறிஸ்தவ நண்பர்கள் இல்லை, கிறிஸ்தவ பள்ளியில படிக்கல. அப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் 1970ஆம் ஆண்டு என்னை சந்தித்தார். நான் சொல்றது சத்தியம். எல்லாம் கவனிங்க. இது என்னது? இவர் நிக்கிறது சக்சஸ் பேலன்ஸ் பண்ணி நிற்கிறார். நினைக்கிறேன் வலி இது திட்ட இல்லை நீங்க முடியுதா? பாருங்க, காலை எங்க வச்சுக்கிற பார்த்தீங்களா? அதுல ஒரு ட்ரிக்ஸ். காலை தூக்கில வச்சுக்கிறாரு. இது ஒத்த கால ரெட்ட காலா? கவனிச்சிங்களா? காலை எங்க வச்சிருக்கிறாரு? அப்படி அது இல்லை, அது இல்லாம நிக்கணும். இதுதான் பொய். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் பெருமான்கள். இன்னைக்கு உலகமே அப்படிதான் இருக்குது. அவர் கவுன்சிலிங் வேற பாத்தீங்களா? அவர் என்ன பண்ணாருன்னு, இந்த காலத்துக்கு அந்த காலம் வச்சுக்கினாரு. அது ரொம்ப ஈஸி. லை as only one leg. சரி, இந்த பொய்யில வாழ்க்கை எப்படி தெரியுமா? 28ஆம் அதிகாரம். 28ஆம் அதிகாரம். நம்பர் 1 பெருமை. 28:1 சொல்லுங்க, பெருமையான வாழ்க்கை. என்னங்க? ரொம்ப பேசுவாங்க, நாங்க பெரிய ஜாதி, நாங்க அப்படி ஆக்கோம், இப்படி ஆக்கோம், எங்க பரம்பரை இப்படி, நாங்க தங்க தட்டிலே சாப்பிடுவோம். அங்க போய் பார்த்தா அது அலுமினி தட்டா இருக்கும். புரியவே இல்லை. வாயத்திறந்தா என்ன வருது? சத்தமா பெருமை. பொய்யர்ல அடுத்து 2வது 28:1. 28:1 பெருமை. பெருமை என்னங்க? சத்தமா. பேச்சுல எதுதான்? பேச்சுல பெருமை, பார்வையில பெருமை, நடையில பெருமை, உடையில பெருமை,
அடுத்தவங்களை பார்க்கும்போது ஒரு பெரிய பெருமை. நீங்களாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. நீ நல்லா பாருங்க, காலையில சொன்னேன், இந்த அறவேக்காடு பக்கத்துல உட்காரும், மொழிவேக்காடு பக்கத்துல உட்காரும். புரியல? இந்த குறை சொல்ற பக்கத்துல உட்காருவான், ஒரு பின்மாற்றக்காரன் உட்காருவான், தூங்குறவன் பக்கத்துல உட்காருவான். பாத்துக்கிறீங்களா? ஒரு குறை சொல்ற பக்கத்துல உட்காருவான், ஒரு பின்மாற்றக்காரன் பக்கத்துல உட்காருவான். ஆனா பாருங்க, இவர் பொய்யை அடைக்கலாம் வச்சுக்கிறார். எவ்வளவு நிற்கும்? காற்றடித்தால் வெயில் வந்தால் காய்ந்தே போகும். ஆனா அதுல ஒரு பெருமை. புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கையே பொய், ஆனா அதுல ஒரு சத்தமா. புரியுதா உங்களுக்கு? சில பேர் பேசினா ரொம்ப பெருமையா பேசுவாங்க. ரெண்டாவது, இவரோட வாழ்க்கையை பற்றி அடுத்து போட்டுறது, இவருக்கு கிரீடம் இருக்குதான். அதாவது இட்ஸ் a pride and also proud. pride வேற, proud வேற. சொல்லுங்க, கிரீடம் சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. ஜாதி பெருமை, நிறம் பெருமை, குலப்பெருமை, கோத்திர பெருமை. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க pride of face. நான் வெள்ளையா இருக்கிறேன். இரண்டாவது pride of race, ஜாதி பெருமை. இரண்டாவது pride of grace, எனக்கு ரொம்ப கிருபை இருக்குது. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் கிருபை பெருமை தருமானால் அந்த கிருபை தேவையில்லை. எல்லாம் சொல்லுங்க, என் கிருபை பெருமை தருமானால் அந்த கிருபை எனக்கு தேவையில்லை. எல்லாம் வாய் தரும் சொல்லுங்க. நப்தலி சூப்பரா வாசிக்கிறோம், அவுட்ஸ்டாண்டிங். புரியல? அதே போல சாலமனையா சூப்பர். ஆனால் அந்த பெருமை நமக்கு என்ன தரக்கூடாது? அந்த கிருபை நமக்கு பெருமையை தரக்கூடாது. இவர்கிட்ட என்ன தெரியுமா இருக்குது? சொல்லுங்க, பெருமை இருக்குது. ரெண்டாவது கிரீடம் இருக்குது. அடுத்து இவர் வாழ்க்கை எப்படித்தான், எப்ப பார்த்தாலும் கோப்பையிலே குடியிருப்பு, மதுபானம் போட்டுக்குதா? இருக்குதுங்களா? சத்தமா படிங்களேன். மதுபானத்தால் போதும். இவர் வாழ்க்கை எப்பவுமே எப்படிதான், எப்பவுமே தலாடினே இருப்பார், புரியவே மாட்டாது. இதுதான் உலக மனிதனுடைய வாழ்க்கை. ஆனா வெளியே பார்த்தா தெரியாது, ரொம்ப ரொம்ப விஐபி மாதிரி இருப்பார், என்ன மாதிரி வெள்ளையா இருப்பார். ஆனா வாழ்க்கை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, மயக்கம். சத்தியத்திலே மயக்கம், சபையிலே மயக்கம், கிருபையிலே மயக்கம், தேவனுடைய காரியங்களை மயக்கம். ஞாயிற்றுக்கிழமைன்றது மனைவி சொன்னதான் தெரியும் அவருக்கு, புரிய மாட்டேங்குது. சில பேர் பார்த்துருக்கிறேன், அந்த அம்மா எல்லாம், ஐயா எழுந்துரியா, தண்ணி போட்டிருக்கிறேன், தண்ணி போட்டு தண்ணி இல்லை, சுடுதண்ணி வச்சிருக்கிறேன், காபி போட்டிருக்கிறேன், டிஃபன் வச்சிருக்கிறேன். அப்படியா? நீ முன்னால போனா பின்னால வரேன். அதான் எங்க வர்றது? உங்களை எதில் அடைக்கலமா இருக்கிறாங்க? பொய்யில அடைக்கலமா இருக்கிறாங்க. இதை பற்றி சில காரியம் சொல்றேன், சொல்லுங்க. பெருமை, கிரீடம், இதை பற்றி ஆவியானவர் வார்த்தை சொல்றாரு. ஐயோ, எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. மாயையில வாழறவங்க, இந்த பொய்யில வாழறவங்க, பொய்யே பேசுறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். உண்மையில சொல்லட்டுமா? நிறைய பாஸ்டர் கூட ஒருத்தர் நீங்க வந்தார் என்கிட்ட, ஐயா நான் தரிசனம் பார்த்தேயா, நீங்க சூப்பரா பிரசங்கம் பண்ணிருக்கிறீங்க, 10,000 பேர் இருக்கிறாங்க என் சபையில, ஆவியானவர் சொல்றாரு நம்மளோட சேர்ந்து ஊழியம் செய்ய சொல்றாரு. என்ன ஒரு ரீல்லாம் விட்டான், புரியவே இல்லை. அவன் புழல் இருந்து அப்பதான் வந்திருக்கிறான்னு பின்னால்தான் தெரியும் எனக்கு. சொல்வதெல்லாம் உண்மை. எங்க வந்திருக்கிறான்? புழல்ல இருந்து வந்திருக்கிறான். அதுவும் ஆட்டோ சங்கரோட கூட இருந்து வந்திருக்கிறான். நம்புறீங்களா ஐயா? கற்பனை அல்ல, கதை அல்ல. ஐயோ நான் படுற பாடு ஆண்டு ஒருத்தருக்கு தான் தெரியும். இப்போ யாருன்னு கேளுங்க, அப்புறம் சொல்றேன். சொல்லுங்க, ஐயோ சொல்லுங்க. பொய்யையும் மாயையும் சொல்லுங்க, உலகத்திலும் பெருமையும் சத்தமா சொல்லுங்க, குடியையும் வாழ்க்கையில வாழ்ற மக்களுக்கு என்னதான் சத்தமா சொல்லுங்க. இவருக்குதான் பாருங்க, இவர்கிட்ட நிறைய பேர் தேடி வராங்க. அதுல ஒண்ணு போட்டுருக்குது, இவர் செழித்திருக்கிறார். அப்படி இருக்கிறாருங்க. ஆனா இவர் பார்த்து தெரியல, அதுக்கு செழிப்பான ஒரு ஆள் தான் வரணும். எப்படி இருக்கிறார்? அவரு செழிப்பா இருக்கிறார். அவருக்கு கவலையே கிடையாது. நரப்படும் துன்பத்தில் அகப்படார். பெருமை சரப்பணியை போல மூடிக்கொள்ளும். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை விட சூப்பரான செழிப்பா இருக்கிறார். நல்ல வீடு, நல்ல வசதி, நல்ல காரு, நல்ல பங்களா, பை தூக்க ஒருத்தன், கதவை திறக்க ஒருத்தன், ஷூ போட ஒருத்தன். எப்படி இருக்கிறாரு? சத்தியத்தில் இருக்கிறார். அவரை பார்த்தவங்களுக்கு பொறாம வருமா? வராது. இவரை பார்த்தவங்களுக்கு பொறாம வருமா?
பைபிள் கையில் எடுத்துங்க. செழிப்பு. எப்படி இருக்காரு? செழிப்பு. நீ எப்படி இருக்கிறீங்க? அடுத்த வேலை சாப்பாடு இல்லை, மாவு வாங்கி தோசை விடணும், அப்படிதானே? வாடகை விட சொந்த வீட பரவாயில்ல. ஆனா அவர் உங்களோட ரொம்ப செழிப்பு. அவரை நீங்க சத்தியத்துல இருக்கிறீங்க, சத்தியம் என்ற அடைக்கலத்தில் இருக்கிறீங்க. அவர் பொய்யிலும் அடைக்கலர். இவருக்கு மாயில் இருக்கிறார், இவர் உண்மையில் இருக்கிறார். இவரை பற்றி சொல்றது சொல்லுங்க, செழிப்பு. சத்தமா சொல்லுங்க. அடுத்து ஒரு வார்த்தை மட்டும், கொடுமுடி. என்னங்க? எப்படி இருக்கிறார்? வாழ்க்கையில ரொம்ப டாப்பா இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, பேய் எனக்கு டாப்ல தான் வச்சிருக்கோம். ஏன் தெரியுமா? உன்னை தள்ளுறதுக்காக டாப்ல கொண்டு போகுது. சொல்லுங்க, ரொம்ப டாப்ல இருக்கிறார். நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு இந்த அரசியல் தலைவர்கள், இந்த நடிகர்கள், இவங்க எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப ரொம்ப டாப்ல இருக்கிறாங்க. ஜபம் கிடையாது, பக்தி கிடையாது, நீதி இல்லை, உண்மை இல்லை, ஒண்ணுக்கு ரெண்டுக்கு மேல இருக்குது. ஆனா எப்படி இருக்கிறாங்க எல்லாரும்? அது என்ன அடைக்கலம்? பொய்யின் அடைக்கலம். இரண்டாவது மாயையின் அடைக்கலம். அவங்க எப்படிதான் இருப்பாங்க? நம்பர் 1 எப்படி இருப்பாங்க? பெருமையா இருப்பாங்க, ரொம்ப செழிப்பா இருப்பாங்க. மூன்றாவது அடுத்து ஒண்ணு போட்டுருது, வாழ்க்கையின் கொடுமுடியில். சொல்லுங்க, எங்க இருக்கிறாங்க? சத்தம். அடுத்து ஒண்ணு போட்டுருக்குது, இது எல்லாமே ஜோடிப்பான். சொல்லுங்க, ஜோடிப்பு. இந்த சினிமால பாக்குறீங்கல்ல, அரண்மனை எல்லாம், அது என்னது? சத்தமா. சீரியல்ல பாக்குறீங்களா, வீடெல்லாம் இந்த அம்மா சொல்லுது அது மாதிரி வீடு வாங்கலாங்கன்னு. அது அட்டை, அது வெறும் கார்ட்போர்டு. அதெல்லாம் புரியல உங்களுக்கு? நீங்க பாக்குறீங்களா இந்த சீரியல்ல வர வீடுகள்லாம், சினிமால வர வீடுகள்லாம் என்னது? எல்லாமே செட்டப் தான். சொல்லுங்க, எல்லாம் ஜோடிப்பு. பெருமை ஜோடிப்பு, அவருடைய சிறப்பு ஜோடிப்பு, கொடுமுடி ஜோடிப்பு, எல்லாம் செட்டப். அடுத்து சொல்ல போறேன் ஒரு வார்த்தை, எல்லாம் ஒரு நாள் வாடி போகும். சொல்லுங்க, வாடி போகும். சத்தமா சொல்லுங்க. பெருமை வாடி போகும், கிரீடம் வாடி போகும், செழிப்பு வாடி போகும், கொடுமுடி வாடி போகும், எல்லாம் வாடி போயிடும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அடுத்து போட்டுறது. அடுத்து இவர் யார் தெரியுமா? ரொம்ப ஏபிள் மேன், ரொம்ப அதாவது ரொம்ப கேப்பபிள். தமிழ்ல திராணின்னு போட்டுருது. சத்தமா சொல்லுங்க, சகல கலா வல்லவன். இவர் யாருங்க? ஆணை பூனையாக்குவார், பூனை ஆணையாக்குவார். இவர் பாஸ்டர் சொல்லுவாரு, பாஸ்டரே அப்படியே நம்பிடுவார். அவ்வளவு திறமை இருக்குது, ரொம்ப திறமைசாலி. எல்லாம் சொல்லுங்க, திறமையில் கைவிட்டு விடும், ஆனா ஆண்டவர் கிருபை கைவிடாது. நீங்க எவ்வளவு திறமை கைவிட்டுச்சுல்ல? திறமை கைவிட்டுதா இல்லைங்களா? பெஞ்சமின் திறமை கைவிட்டுதா? எவ்வளவு திறமை இருக்குதுல்ல? சொல்லுங்க, திறமைகள் கைவிட்டு விடும், ஆனால் கிருபை கைவிடாது. உங்களுக்கு தெரியுமா? சிம்சோன் ரொம்ப திறமைசாலி. நரிகள்ல நரிவால கட்டுறவன், சிங்கத்தை பிடிக்கிறவன். புரியுது அவங்களுக்கு? ரொம்ப டேலண்டட் மேன். ஆனா அத்தனை திறமைகள் ஒரு நாள் போயிடுச்சு. நியாயாதிபதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 16:20. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் ஒரு வார்த்தை, அவன் கர்த்தர் தன்னை விட்டு விலகினது அறியாமல் எப்போதும் போல இப்போதும். போதும். புரியுது உங்களுக்கு? எப்போதும் போல. என்ன கவனிங்க, திறமைகளை நம்பாதீங்க, தாளங்களை நம்பாதீங்க, கர்த்தரை மட்டும் நம்புங்க. ஊழியம் பண்றவங்க, பாடுறவங்க கூட, whoever you are, don't depend your gifts, depend on God. ஆண்டவர் மட்டும் சார்ந்து வாழுங்க. தெரியுமா? ஒரு ஒரு சம்பவம். ஒரு நாள் ஒரு வாலிப பையன் பிரசவம் பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப சூப்பரா, நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க மேல போகும்போதே எல்லாம் கை காட்டினான். எல்லாரும் நிறைய பாஸ்டருங்க, அவங்க எல்லாம் கை காட்டினான். ரொம்ப ஒரு ப்ரௌட், பெருமையா போனான். அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே பேப்பர் காத்துல பறந்து போச்சு. பேப்பர் காத்துல பறந்துருச்சு. அவனுக்கு என்ன பிரசங்கம் பண்ணனே தெரியல. எங்கேயும் ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறான் பாஸ்டர் மாதிரி. என்ன பண்றன்னு ஒன்றும் புரியல. அவன் ரொம்ப தலை குனிஞ்சு கீழே, ஒன்றும் பண்ண முடியல அவனால. இப்படியே சமாளிச்சு கீழே இறங்கிட்டான். ஒரு பெரியவர் கூப்பிட்டார், தம்பி வாப்பான்னு. என்னையா, என்ன ஆச்சுன்னு கேட்டார். இல்ல, பேப்பர் காத்துல பறந்து போச்சுன்னா. பேப்பர் காத்துல பறக்கல தம்பி, நீ இறங்கி வந்தாம ஏறி போயிருந்தா, ஏறி வந்தாம இறங்கி போயிருக்கலாம். புரியல? இறங்கி வந்தது போல நீ ஏறி போயிருந்தா, ஏறி போனது மாதிரி. ஐயா புரியுதா? இறங்கி வந்தது போல ஏறி போயிருந்தா, ஏறி போனது போல
எப்படி போனா மேல போகும்போது ஒரு பெருமையோட, நான் சூப்பர், நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், நான் தான் அடுத்த ஞானி, இசை ஞானி. எப்படியோ ஒண்ணு மேல போனார். வரும்போது எப்படி வந்தாரு சொல்லுங்க. நீ என்ன பண்ணாலும் ஒண்ணு சொல்லுங்க, தேவனே என் பக்கத்துல நீ நிக்கலன்னா என் பிரசங்க வேஸ்ட், என் கிருபை வேஸ்ட், என் கீபோர்டு வேஸ்ட், நானே வேஸ்ட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்குது, எல்லாம் இவர் திராணி உள்ளவர், ரெண்டாவது வல்லமை உள்ளவர். என்னங்க சத்தமா சொல்லுங்க, வல்லமை உள்ளவர். ஆனா 3ஆம் வசனம் சொல்லுது, எல்லாம் மிதித்து போடப்படும். எல்லாம் தர சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் மிதித்து போடப்படும். சத்தமா சொல்லுங்க, நான் சொல்லப்பட்டு சொல்லுங்க. பெருமை நீங்க சொல்லுங்க, மிதித்து போடப்படும். கிரீடம், செழிப்பு, கொடுமுடி, ஜோடிப்பு, திராணி, வல்லமை. ஆமென். ஒரு சின்ன வார்த்தை போட்டிருக்குது, ஒரு சின்ன மழை வந்தா இவர் தாழ மாட்டார். சின்ன மழை வந்தால் தாழ மாட்டார். 2வது படிக்கிற, ஒரு கல்மழை வந்தால் அது என்ன தெரியுமா? கல்மழையே பெருவெள்ளமா வருமா? இந்த வசனம் படிச்சு பாருங்க. கல்மழை, கல்மழை, the drops, ஒரு சின்ன மழை தான். ஆனா சின்ன மழைக்கே இவர் தாழ மாட்டார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நான் இன்னும் அடுத்து இன்னும் பத்தி சொல்ல போறேன். என்னெல்லாம் கவனிங்க, கவனிங்க. சின்ன மழை வந்தாலே தாழ மாட்டார். he cannot manage. அதுல ஒண்ணு போட்டிருக்குது, அடுத்து ஒண்ணு போட்டிருக்குது. சின்ன மழை வந்தா அடுத்து அவன் தரையிலே, தரையிலே சத்தமா சொல்லுங்க, தரையிலே, தரையிலே எங்க இருந்தவர்? எங்க இருந்தாரியா? அப்ல இருந்தாரு, பட் டவுன்ல வந்துட்டார். ஆனா இவர் என்னைக்குமே ஸ்டாண்டர்டாவே இருப்பார். கரங்களை தட்டி ஆமென் சொல்வீங்களா? சொல்ல, தேவனே எனக்கு உயர்வு வேண்டாம், செழிப்பு வேண்டாம், ஜோடிப்பு வேண்டாம், பெருமை வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், நிரந்தரமா அவங்க கூடவே இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. இந்த வாழ்க்கையில நான் இன்னும் சொல்லிக்கொண்டே போறேன், இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போறேன். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம். அதாவது 4ஆம் வசனத்துல பருவ காலத்துக்கு முந்தைய கதை முடிஞ்சிடும். என்னை கேட்கிற யாரானாலும், எந்த சமயத்தை சார்பா இருந்தாலும், பருவ காலத்துக்கு முந்தைய, நல்லா கவனிக்கிறீங்களா? என்ன காலம்? அந்த வசனம் படிச்சு பாருங்க. பருவ காலத்துக்கு முந்தைய, பருவ காலத்துக்கு முந்தைய என்ன ஆயிடுவார் இவரு? ஆனா இவரோ பின்னால சொல்ல போறேன் இவரை பற்றி. முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையா இருப்பார். சொல்லுங்க, சத்தியத்தை அடைக்கலம் வைத்திருக்கிறார், தேவனுக்கு அடைக்கலமா இருக்கிறார், சத்தியத்தை விரும்புகிறார். தம்பி பைபிளை கையில கொடுங்க. நெல் இவருக்கு தான் அடைக்கலம். நல்ல கெட்டியா பிடிச்சிங்க. இவருக்கு தான் அடைக்கலம். இவருக்கு அடைக்கலமே வேற. புரியல? இவருக்கு அடைக்கலமே உலகம், அறிவு, படிப்பு, திறமை, திராணி, எல்லாமே. அடுத்து ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அடுத்த ஒரு வார்த்தை போட்டிருக்குது. அன்பானவர்களே, அந்த வசனம் படிச்சு பாருங்க. 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், சரி 15. இவருடைய உறவுகள் யாரோட தெரியுமா? இவருடைய உறவுகள் எல்லாமே 16, 15. இவருடைய உடன்படிக்கை யாரோட? ஹலோ, இவருடைய உடன்படிக்கை எல்லாம் பாதாளத்தோட, இவருடைய உடன்படிக்கை எல்லாம் பரலோகத்தோட. நான் சொல்றது புரியுது எல்லாருக்கும்? இவருடைய அசோசியேஷன் யாரோட? எல்லாம் புரியுது உங்களுக்கு? குவார்டர் ஃபுல் ஆஃப். நிறைய பேருக்கு புரியல. நல்ல செய்ய தெரியுமா? நீங்கள் யாரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறீர்கள், எதை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறீர்கள்? உடைய வாழ்க்கை இது அடைக்கலம். பணமா, ஆண்டவரா? சத்தியமா, இல்ல உலகத்தினுடைய மேன்மையா? திரும்ப சொல்லப்பட்டிருக்குது இந்த வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, இந்த வார்த்தை. இவருடைய உடன்படிக்கை எல்லாம் எங்கதான் உடன்படிக்கை? 15 சொல்லுங்க, பாதாளத்தோடு. சத்தமா சொல்லுங்க, பாதாளத்தோடு. அவர் சொல்றாரு பாருங்க, அவர் வார்த்தை சொல்லியிருக்குது, பொய்யை அடைக்கலமாய் மாயின் மறைவிலே வந்து அடைகிறார்கள். சரி தம்பி, போயிட்டு வரியா? ரைட். இவர் யார்? இவரு செழிப்பானவர். எங்க இருக்கிற? கொடுமுடியில. அப்புறம் அலங்காரமா இருக்கிறார். ரொம்ப திறமை, ரொம்ப மல்டி டேலண்டட், சகல கலா வல்லவன். அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லை. வெட்டிங்க வேணா வேரோடு பிடிங்க வந்துருவார். என்னட்டு பாக்குறீங்க? ஆனா ஆபத்தானவர். அவருடைய அசோசியேஷன் யாரோட தான்? தொடர்புள்ள யாரோடு தான்? மரணத்தோடும்
பாதாளத்தோடு. இன்னொருத்தர் இருக்கிறார் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லிட்டு அப்புறம் போறேன். இன்னொருத்தர் இருக்கிறார் 2ஆம் வசனம். இன்னொருத்தர் இருக்கிறார் 32:1. இவருடைய வாழ்க்கையில ராஜாவுடைய அடைக்காலத்தில் இருக்கிறவர். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. யாருடைய அடைக்காலம் சொல்லுங்க? ராஜா. சத்தியமா சொல்லுங்க. இவர்கிட்ட செழிப்பு இல்லை, கொடுமுடி இல்லை, திறமை இல்லை, தாளந்து இல்லை, பெருமை இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா இவரோட ராஜா இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. ராஜா சொன்னாங்க. இவரோட ராஜா இல்லை, அவரோட பணம் இருக்குது, பெருமை இருக்குது, புரியுதா உங்களுக்கு? கிரீடம் இருக்குது, எல்லாம் இருக்குது அவர்கிட்ட. அடியெல்லாம் வச்சிருக்கிறார் அவர். இப்படி சொன்னா புரியும். மேன் பவர், மணி பவர், மசில் பவர், 3 இருக்குது அவர்கிட்ட. புரியல? சொல்லுங்க. மேன் பவர். சத்தமா இருக்கிறாங்களா? மணி பவர், மசில் பவர், ஜிம்முக்கெல்லாம் பவர். இவற்றை மேன் பவரும் இல்லை, மசில் பவரும் இல்லை, மணி பவரும் இல்லை. உங்க மனைவி இருக்காங்களா? உங்க மனைவி இருக்காங்களா? பரவாயில்ல, பையன் தான் இருக்கான். உங்க பையன் தானே அது? அப்பா என்ன கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. ரைட் ரைட் தம்பி, உதாரணம் சொன்ன அப்படி ஆயிடுதுன்னா. இதோ ஒரு ராஜா. சொல்லுங்க. மனசு ரொம்ப பாதிச்சதோ? சொல்லுங்க. ராஜான்னு சொல்லுங்க. இவர் வாழ்க்கையில யார் இருக்கிறா? ராஜா இருக்கிறார். என்ன கவனிங்க. இவருக்கு என்னெல்லாம் அவர் தெரியுமா? சொல்லுங்க. நீதி இருக்கிறது அவர் வாழ்க்கையில, பொய் இருக்கு அவர் வாழ்க்கையில, பொய் இவர் வாழ்க்கையில, நீதி அவர் வாழ்க்கையில, அநீதி. ஆனா எங்க இருக்கிறாங்க? சத்தமா செழிப்பா இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க? பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு பொறாமையா இல்லை? இவர் ஜெபம் பண்றாரு, அதிகாலை ஜெபம் பண்றார், காலையில ஜெபம் பண்றார், ஓடி ஓடி ஜெபம் பண்றார், ஓடி ஓடி சபைக்கு வர்றாரு. இவர் அப்படிதான் இருக்கிறார். இவர் பள்ளத்துல இருக்கிறாரு, அவன் மேல இருக்கிறான். புரியலையா? நல்ல கவனிங்க. கசாப் கடைக்கு போற ஆடு எப்பவுமே மேலதான் இருக்கும். ஆனா இவரோட வாழ்க்கை எங்க தெரியுமா? இவரோட வாழ்க்கை எங்க? இன்னும் சொல்ல போறேன். இவர் வாழ்க்கையில ராஜா இருக்கிறார். சொல்லுங்க. ராஜா இருக்கிறார், நீதி இருக்கிறது, நியாயம் இருக்கிறது. சொல் தமிழ் விளங்குது எல்லாருக்கும். பொய்யை அடைக்கலமாய் கொண்டவனுக்கு என்ன இல்லை? நீதி இல்லை, நியாயம் இல்லை, உண்மை இல்லை, சத்தியம் இல்லை, சபை இல்லை, பாஸ்டர் இல்லை, யாருமே இல்லை. ஆனா எப்படி இருக்கிறார்? சத்தமா சத்தமா புரியுது உங்களுக்கு? கார் வாங்குறாரு, பங்களா வாங்குறாரு, எஸ்டேட் வாங்குறாரு. வாங்குற திடீர்னு பணக்காரராகிறாரு. அவர்கிட்ட நிறைய அரசியல் எல்லாம் வராங்க. மேன் பவர் இருக்குது அவர்கிட்ட, மணி பவர் இருக்குது, மசில் பவர் இருக்குது. இவர்கிட்ட ஒரு பவரும் இல்லை. நிக்கிறது பரிதாம நிற்கிறார். சொல்லுங்க. ஆனா ராஜா இருக்கிறார். சொல்லுங்க. ராஜா இருக்கிறார். அந்த வார்த்தை இதோ ராஜா. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. இதோ அர்த்தம் தெரியுமா? இதோ அர்த்தம் தெரியுமா? இதோ என்றார். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். ஐயா சாலமோன் அவர்களே, உங்கள் வாகனம் எங்கே? உங்கள் வாகனம் எங்கே? புரியல. உங்கள் வாகனம் எங்கேன்னு கேட்டேன். அங்கே. உங்கள் வேதம் எங்கே? புரியுதா? இதோ என்ற வார்த்தைக்கு தொடக்கூடிய, பார்க்கக்கூடிய, எனக்கு அருகாமல் இருக்கக்கூடிய. சொல்லுங்க. இதோ. உங்க வீடு எங்கே? அதோ. உங்கள் வேதம் எங்கே? இதோ என்ற வார்த்தைக்கு பொருள் நான் தொடக்கூடிய ஒன்று, பார்க்கக்கூடிய ஒன்று, எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று. சொல்லுங்க. ராஜா எங்க இருக்கிறார்? சொல்லுங்க. நெருக்கமாக பார்க்கக்கூடிய, மிக அருகாமல் இருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்ல புரியும். என் இதய துடிப்பை விட எனக்கு அருகாமல் இருக்கிறார். சின்ன கேள்வி கேட்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற ஒன்று எது? இப்பொழுது உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று எது? என்னங்க? பைபிளா? அதை விட நெருக்கமா இருக்குது செல்போனா? உங்கள் சுவாசம். என் இந்த வேதத்துக்கு என் சுவாசத்துக்கும் நிறைய கேப் இருக்குது. ஆனா என் சுவாசத்துக்கு எனக்கு கேப்பே இல்லை. இருந்தாதான் மனுஷன், இல்லைன்னா போனோம். சொல்லுங்க. என் சுவாசத்தை விட என் நாடு நெருக்கமா இருக்கிறார். இவர்கிட்ட வரலாம். சொல்லுங்க. இவர் கூட யார் இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. நீதி இருக்கிறது. தேவன் இவர் வாழ்க்கையை ஆளுகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
வாழ்க்கையை ஆளுகிறார், குடும்பத்தை ஆளுகிறார், பிள்ளைகளை ஆளுகிறார், வேலை ஆளுகிறார். எல்லாம் சொல்லுங்க, அரசாளும் தேவன். இவர்கிட்ட யார் இல்லை? ராஜா இல்லை, நீதி இல்லை, உண்மை இல்லை, நியாயம் இல்லை, அடி தடி சண்டை வெட்டு குத்து எல்லாமே. ஆனா எப்படி இருக்கிறார் ஆள்? சத்தமா எப்படி இருக்கிறார்? இப்படிதான் அவரை பார்க்கணும், ஒரு அண்ணாந்து பார்க்கணும். இவரை பள்ளத்தாக்கல தான் பார்க்கணும். இவரை ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவருக்கு எதுவுமே குறையில்லை. என் மீட், அதாவது நம்ம என் மீட் உயிரோடு இருக்கிறார், எனக்கு குறைவு இல்லை. அவருக்கு ஆண்டவரே தேவையில்லை, எனக்கு குறைவே இல்லை. எப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும், எப்படி இருக்கும் மனசு? எப்படி இருக்கும்? நீதி இல்லை, உண்மை இல்லை, சத்தியம் இல்லை, ஆண்டவர் இல்லை, எதுவுமே இல்லை, செழிப்பா இருக்கிறேன். அதுக்கு புரியவே இல்லை. வரும்ல சொல்லுங்க. இவர்கிட்ட எப்படி சொல்லுங்க? இவருக்கு காற்று, பெருவெள்ளம், நீர்க்கால், விடாய்த்து சொல்றீங்களா? வாழ்க்கையிலே காலிருந்து ராத்திரி வரைக்கும் புயல் காற்று தான். புரியவே இல்லை. மனையின் மூலமாய் புயல் காற்று, பிள்ளையின் மூலமாய் புயல் காற்று, வேலையில புயல் காற்று, போதா குறைக்கு சபையில புயல் காற்று. ஆனா அப்படி யார் இருக்கிறா? ராஜா. சத்தமா அவர் கூட பூஜா இருக்குது. அடியாள்லாம் யார் தான்? அடியாள் தான். புரியுங்களா? ஒண்ணு வேணாம், 5 ரூபாய் கொடுத்து ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா 10 பேர் வருவான் பின்னால. இவருக்கு இவர் தலைஞ்சு விட்டு அந்த திறமைலாம் இல்லை, முதல்ல காசே இல்லை. எப்படி அவன் வருவான்? ஆனா ராஜா இருக்கிறான். சத்தமா சொல்ல, ராஜா எங்கே? முதல் வார்த்தை சத்தமா சொல்லுங்க. நீங்க சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இதோ ராஜா எங்கே சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. உங்க வாழ்க்கைய சூழ்நிலைகளை, இல்லாமையை, வெறுமையை, கண்ணீரை, பாடுகளை, துக்கங்களை, வியாதிகளை அரசாளுவார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. இதுதான் ரெண்டு வித்தியாசம். அதாவது ஆண்டவருக்குள் இருக்கிறவனுக்கும் உலகத்துல வாழ்கிறவனுக்கு பெரிய வித்தியாசம். தமிழ் புரியுதா எல்லாருக்கும்? இவன் வாழ்க்கையில் அவன் தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். ஆனா இவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அரசாளுவார். ஏழ்மை அரசாளுவார், இல்லாமை அரசாளுவார், துன்பங்களை அரசாளுவார், துயரங்களை அரசாளுவார், வியாதி அரசாளுவார். வாழ்க்கை எல்லாம் அவர் பார்த்துப்பார். எல்லாம் பார்த்துப்பார். ஆனா அவர் வாழ்க்கையில எது அவரால் பார்க்க முடியாது. சொன்ன பார்த்தீங்களா? வாடி போகும், மிதிக்கப்பட்டு போகும், ஒன்றுமில்லாமல் போகும், அற்று போகும், அழிந்து போகும் இருக்குல்ல? அதை வசனம் படிங்க. 31:2 கடைசி வார்த்தை. 31:2 கடைசி வார்த்தை. 31ஆம் அதிகாரம் 3ஆம் கடைசி வார்த்தை. 31 3ஆம் கடைசி வார்த்தை சொல்லு. அனைவரும் ஏகமாய். எங்க இருந்தவர் அவரு? எப்படி இருந்தாரு? இப்படி இருந்தால கலரா இருந்தாரு. இப்ப கருத்து போயிட்டார். அவர் பாடினாரு, கலரா இருந்தார். இப்போ ஆடி ஆட்டம் என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டுதோ சுற்றம் என்ன, எல்லாரும் என்னங்க இந்த வார்த்தை படிங்களா? அனைவரும் சொல்லுங்க. அனைவரும் அடியாட்கள். சத்தமா சொல்லுங்க. செழிப்பு, கொடுமுடி, கிரீடம், செல்வம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? வசனம் பாத்தீங்களா? 31 3ஆம் கடைசி வார்த்தை. அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார். தம்பி கொஞ்சம் வந்து நில்லு. இப்படி திரும்பி பாரு. திரும்பி பாரு. யாரை பாக்குறேன்? உங்க கூட இருந்தாங்க நிறைய பேர். செழிப்புல, கொடுமுடியில, வசதியில, வாய்ப்புல சுத்திப்பார். உங்களோட சாப்பிட்டாங்களே, கூட வந்தாங்களே, புரியுதா? அண்ணன் நாங்களே, தலைவரே நாங்களே. சுத்தி பாரு, யாரும் இல்லை. இப்ப யாராவது தெரியுது உங்க கண்ணுக்கு? உங்க அப்பா தான் தெரியுது. சொல்லு, அந்த அப்பா தெரியுது சொல்லு. அன்னைக்கு அப்பாவே தெரியல, ஆண்டவரும் தெரியல. ஏன்னா செழிப்பு எல்லாம் கொண்டீங்க. வசதி நல்லது, ஆனால் வசதிகள் வரைகளாய் மாறக்கூடாது. சொல்லுங்க, வசதி நல்லது,
அல்ல வலைகளாய் மாறும். செழிப்பு நல்லது, உயர்வு நல்லது, மேன்மை நல்லது, திறமை நல்லது, தாளந்து நல்லது, வாழ்க்கை நல்லது, கொடுமுடி நல்லது. ஆனால் கர்த்தரோடு இருந்தா நல்லது. ஆனா இவருக்கு என்ன இல்லை, இவருடைய அடைக்கலம் என்னதான்? பொய்யின் அடைக்கலம். இரண்டாவது மாயை. ஆனா இவரு ஆண்டுக்குள்ள வாழற. சொல்லுங்க, சத்தியம், நீதி, சபை, போதகர். இவருக்கு பாஸ்டர் ரொம்ப டிஸ்டன்ஸ். பாஸ்டர் வந்தா என்ன சொல்லுவேன்? பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்களே, பிஸியா இருக்கிற அடியால் மேன் பவர் இருக்குது, மணி பவர் இருக்குது, மசில் பவர் இருக்குது. உன்னை பார்த்தா பாஸ்டர் பயப்படுவார். ஆனா இவரு பாவம். ஆனா ஒண்ணு, ராஜா இருக்கிறார். சொல், ராஜா இருக்கிறார். இவர் வாழ்க்கை ஆளுகை செய்கிறார். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. வாழ்க்கையில காற்று வருது. சொல்லுங்க, காற்று, பெருங்காற்று வருது, கடுங்காற்று வருது, சுனாமி வருது, புயல் வருது, எல்லாம் வருது. ஆனால் காற்றுக்கு ஒதுக்காயிருப்பார். கரைகளை தட்டி ஆமீன் சொல்லுங்க. காற்று வரும், ஆனா ஒதுங்கி போயிடும். இல்லையா? காற்று வரும், ஆனா அவர் சொல்லுங்க அடைக்கலமா இருப்பார். அடுத்து ஒரு போட்டிருக்குது, பெருவெள்ளம் வரும். அதான் சுனாமி. எப்போ வரும்? ஹலோ, சுனாமி போஸ்ட் கார்டு போட்டா வரும். நாளை காலை 8 மணிக்கு வீட்டுக்கு நான் வரப்போகிறேன். சுனாமி சுனாமி போஸ்ட் கார்டு போட்டு வருமான்னு கேட்டேன். எப்படி வரும்? அது சொல்லாம எல்லாம் வரும். வீட்டுல எப்படி? நல்லதான் இருந்தாங்க அந்த அம்மா. இல்ல, திடீர்னு முருங்கை மரம் ஏறிட்டாங்க. நல்லதான் இருந்தான் பையன், திடீர்னு ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னு சொல்லி ஏறிட்டான். சொல்றான், அந்த வண்டி வாங்கி கொடுத்தா நான் சர்ச்சுக்கே வருவேன்றான். அந்த வண்டி வாங்கி கொடுத்தா சபைக்கே வர மாட்டேன்றான். எனக்கு அப்பனே இல்லை, அவனுக்கு பிள்ளையே இல்லைன்றான். வண்டி வாங்கி புரிஞ்சுங்களா? அநியாயமா இல்லதெல்லாம் உங்களுக்கு. அவனை இன்னும் மேல ஏத்திட்டீங்களே, பாத்தீங்களா? பயந்து வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அன்பின் வாங்கி கொடுத்தா பயந்து வாங்கி கொடுத்தீங்களா? அப்படியா? அவ்வளவு அன்பா? நாளைக்கு ஒரு முன்னாள் உட்கார மாட்டா, பின்னால் தான் உட்காருவார். சொல்லுங்க, ராஜா இருக்கிறார், அரசாளுகிறார். இவர் காற்று வருது, ஆனா நிக்கிறார். அவர் காற்று வந்தா 31:12 படிச்சு 31 கடைசி வார்த்தையில 31:3 என்ன வார்த்தை? சத்தமா. தம்பி கவனிக்கிறீங்களா? எனக்கு எல்லாம் கவனிங்க. இன்னும் யார் உங்களோடு இருக்கிறாங்களோ, யார் உங்களை உயர்த்துறாங்களோ, யார் உங்களை அதாவது புகழறாங்களோ, அத்தனை பேர் உங்களால போயிடுவாங்க. ஆனா சத்தியத்துக்குள்ள வாழ்ந்தீங்கன்னா ராஜா உங்களோட இருப்பார். சொல்லுங்க, ராஜா இருப்பார். இன்னைக்கு நம்மளை தூக்கி விடுவான். சொல்லுவான், தம்பி அண்ணே நீ பெரிய ஆள்ண்ணே, என்ன நீங்க போய் பயப்படுறீங்களே, வாங்கண்ணே நீ யாரு என்ன, உங்களுக்கு கொம்பு சீவான். ஆனா கொம்பு சீவுற அனைவரும் என்ன ஆவாங்க? ஆனா இவர்கிட்ட எப்படி இருக்காரு? சொல்லுங்க, காற்று வருது, ஆனா தேவன் ஒதுக்கா இருப்பார். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என்னை தொட்ட ஒரு வார்த்தை, அரசாளுவார். ஏழ்மை அரசாளுவார், இல்லாமையை அரசாளுவார், பாடுகளை அரசாளும், வியாதி அரசாளுவார். உனக்கு தெரியுமா, பல நேரம் நம்ம எவ்வளவு திறமசாலியா இருக்கிறோம், ஆனா பல நேரங்களில் நம்முடைய சூழ்நிலையை நம்மால் ஹேண்டில் பண்ண முடியல. கவனிக்கிறீங்களா? சிம்சோ மிகப்பெரிய பராக்கிரமசாலி, பட் he cannot handle the problems. அந்த சூழ்நிலை அவனால் ஆளுகை செய்ய முடியல. வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தியன் உண்மை வந்து விட்டார்கள். நடந்தது தெரியுமா? விலங்கிடப்பட்டான், கண்கள் பிடுங்கப்பட்டது, மாவாட்டினான். நல்லா கவனிக்கணும். திறமை கைவிட்டுரும், அறிவு கைவிட்டுரும், ஆட்கள் கைவிட்டுருவாங்க, எல்லாம் கைவிட்டுருவாங்க. ஆனா கர்த்தர் கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, அரசாளுவார். சொல்லுங்க, அரசாளுவார். சொல்லுங்க, ஒதுக்காய் இருப்பார். சத்தமா சொல்லுங்க, ஒதுக்காய் இருப்பார். ரெண்டாவது பாருங்க, இவருக்கு வறட்சி நிறைய வருது. வறட்சி வந்து என்ன பண்ணுவீங்க? பயிர் கேட்க மாட்டீங்களா? அப்படியா? மாமா கிட்ட, மச்சான் கிட்ட, அவரு கேட்பீங்களா? அதுவே தப்பு. இவருக்கு வறட்சி. இவர் எப்படி அப்படி இருக்காரு? செழிப்பாவே இருக்கிறார். இவர் சுத்தி ஒரு 10 பேர் இருக்கிறான். இவரை சுத்தி மனைவியே இல்லை. அந்த மாதிரி டென்ஷன் ஆயிட போறாங்க. இவரை சுத்தி யாருமே இல்லை. ஆனா இந்த பானையில நிறைய சோறு இருக்குது, நிறைய பூனைகள்லாம் இருக்குது. இந்த பானையில சோறும் இல்லை, பூனையும் இல்லை. புரியவே இல்லை. சொல்லுங்க, வறட்சி.
இவர் யாரு? இந்த அடைக்கலத்தில் இருக்கிறாரு. சத்தியத்தின் அடைக்கலத்தில், மெய்யின் அடைக்கலத்தில், கிருபையின் அடைக்கலத்தில், ஆலயத்தின் அடைக்கலத்தில், வேதத்தின் அடைக்கலத்தில், சபையின் அடைக்கலத்தில். கரங்களை கேட்டு ஆமீன் சொல்லுங்க. ஆனா இவர் வாழ்க்கை இதெல்லாம் வரும். இது வரும் சொல்லுங்க. பெருவெள்ளம் வரும், பெருங்காற்று வரும், வறட்சி வரும். வந்துருக்குதாயா? நல்ல ராஜா இருக்கிறேன். நம்புறீங்களா? இப்ப என்ன காணிக்கு தர மாட்டேன்னு சொல்றீங்களா? அட்வான்ஸ் சொல்லிடுறாரு போல இப்பவே. சொல்லுங்க. வறட்சி நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இல்ல. ஜெபிக்கிறாரு, வேதம் வாசிக்கிறாரு, ஓயாத சபை, ஓயாத ஊழியம், ஓயாத பாட்டு, அதிகால ஜபம், இரவு ஜபம், பகல் ஜபம், எல்லா ஜபம் இருக்குது. ஏன்னா என்னது இவருக்கு? பைபிளே கிடையாது. பைபிள் தோணுகிறியா? எத்தனை வரல? சமாளிக்கிறீங்களா? டிக்ல இருக்கும். அது அடுத்த வாரம் டிக்ல தான் இருக்கும். டிக்ல தான் இருக்கும். அது பார்த்தீங்களா? செழிப்பா இல்லை. வண்டி என்ன விலை? வண்டி வாங்கி கொடுத்த வண்டி என்ன விலை பார்த்தீங்களா? 1.5 லட்சம் ரூபாய் வண்டி. இந்த ஆள் நடந்து வர பாருங்க. இவர் வறட்சியா இருக்கிறார். இவர் சொல்லுங்க. செழிப்பு நிரந்தரம் அல்ல. தம்பி கோச்சப்படாதுன்னா, செழிப்பு நிரந்தரம் அல்ல. கொடுமுடி, அலங்காரம் எல்லாமே தான் இல்ல. ஆனா இவர் தான் நிரந்தரமா இருப்பார். ஆமென். இவருக்கு என்ன இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. பெருவெள்ளம், பெருங்காற்று, வறட்சி, அடுத்து படுது விடாய்த்து போகிறார். அடிக்கடி வருதுங்களா? என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன வேலை வாசி என்ன பிரயோஜனம்? நீ சொல்ல விட்டு வீட்டுக்காரமா சொல்லுவாங்க. நீங்கள் அடிக்கடி இது மாதிரி ஆயிடுறீங்களா? போதும் ஆண்டவரே என்னை எடுத்துங்க. விடாய்த்து எல்லாம் பாருங்க. பாட்டு பாட சாலமனை கேட்டு பாருங்க. We are all under depression. Every man has a three piece: pain, problem, pressure. இது இல்லாத ஆளே இல்லை. Every man has a pain, every man has a problem, every man has a pressure. ஆனா என்ன அதாவது இந்த பெயின்லயும் பிரஷர்லயும் ப்ராப்ளத்தை கத்த உதவி செய்கிறார். சொல்ல உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். ஒவ்வொரு நாளும் இவருடைய யார் போறா? அடியாள் தான் போறாங்க. அந்த அடியாளும் ஒரு நாள் ஏகமாய் சத்தமா சொல்லுங்க. உலகம் மாயை, உறவுகள் மாயை, எல்லாமே மாயை. கர்த்தர் விட நிலையானவர். உங்களுக்கு சொல்ல இருப்பேன். நீங்க அப்படிப்பட்ட ஆளை பார்க்காதீங்க. டாப்ல இருப்பார், ரொம்ப கொடுமுடியில் இருப்பார், சிறப்பா இருப்பார், கிரீடமா இருப்பார், பெருமையா இருப்பார், அலங்காரமா இருப்பார். ஆனா ஒரு நாள் அலங்கோலமாயிடுவார். இவர் அலங்கோலமா இருக்கிறார். ஒரு நாள் அலங்காரமான கிரீடமாய் மாறுவார். சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க. அலங்காரமான மனுஷனா மாறுவார். சத்தமா சொல்லுங்க. சரிங்க. எல்லாம் சொல்லுங்க. எல்லாரும் இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த வாசம் சொல்லப்பட்டுறது. சொல்லுங்க. இருப்பார். 32 கடைசி வார்த்தை சொல்லுங்க. இருப்பார். சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. இருப்பார். சத்தமா சொல்லுங்க. முதல் வருஷம் கடைசி வார்த்தை. தேவன் துரைத்தனம் பண்ணுவார். சொல்லுங்க. ஆளுகை செய்வார், நிழலாக இருப்பார். எல்லாம் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. நிழலாக இருப்பார். சத்தமா சொல்லுங்க. நிழலாக இருப்பார். சத்தமா. நான் சொன்ன கருத்து கவனிங்க. கண் எதை பார்க்குது? உங்க கண் எதை பார்க்குது? செழிப்பு, கொடுமுடி, அலங்காரம், ஆசீர்வாதம், நிறைவு, வீடு, காரு, பங்களா. இந்த மனுஷன் என்ன இல்லை? ஒன்னே ஒண்ணுதான். சத்தமா இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இது கூட யாரு தான் இருக்குது. ஆனா இது யார் கண்ணுன்னு தெரியல. ஆனா இது எல்லாரும் கண்ணுக்கு தெரியுது. இவர் கூட நிறைய பேர் இருக்கிறான். இவர் கூட ஒரே ஒரு ஆள் தான். சொல்லுங்க. கூட ஒத்துதான் இருக்கிறார். நீ போதும். சத்தமா சொல்லுங்க. சத்தமா. நீ கோடிகளில சிறந்தவன். நீ ஒருத்தர் பல கோடிகளுக்கு சொந்தக்காரன். இவருடைய எல்லாம் இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். இவருடைய யாரும் இல்லை. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, யாருமே இல்லை.
உறவுகளே இல்லை. யோபு மாதிரி ஒண்ணுமே இல்லை. பானை இல்லை, பானையில சோறு இல்லை, பூனைகளும் இல்லை. எப்படி இருக்குது மனசு? தைரியமா இருக்கிறீங்களா? சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க இருப்பார். இரண்டாவது கடைசி வார்த்தை சொல்லுங்க, சொல்ல சத்தமா இருப்பார். அவர் பார்த்து சொல்லுங்க இருப்பார். துன்பங்களில், துயரங்களில், வெறுமையில், இல்லாமையில், வேதனையில், கண்ணீரில், பாடுகளில், கலக்கத்தில், ஏமாற்றங்களில் கைதட்டி ஆமேன் சொல்லுங்க. இல்ல சத்தமா ஆமேன் சொல்லுங்க. சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். செய்திக்குள்ள போறேன். 2 பேரும் உட்கார்ந்துங்க. ரைட். எது உண்மை, எது பொய், எது மெய்யானது, எது பொய்யானது? சொல்லுங்க. இது மெய்யானது. எல்லாம் வேத கேள்வி சொல்லுங்க. வேத கேள்வி சொல்லுங்க. இது மெய்யானது. அதெல்லாம் என்னது? சத்தமா. உலகம் என்னது கனம் பண்ணுது இன்னைக்கு? உலகம் என்ன எது கனம் பண்ணுது? சத்தமா. நீ காணும் தோற்றம், கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். அது இதுல தான் அவன் எழுதணும். சொல்லுங்க. எல்லாம் ஒரு என்ன ஆயிடும்? சத்தமா சொல்லுங்க. இப்ப அவர் நிலைமை பார்த்தீங்களா? நிலைமை கற்பனை பண்ணி பாருங்க. என்ன வந்தால் இப்படி தாங்குவார். ஆனா சின்ன காரியம் வந்தாலும் இவர் தாங்க மாட்டார். சொல்ல புரியுதா? இத்தனை பாடு, இத்தனை போராட்டம், இத்தனை ஏமாற்றம், இத்தனை கண்ணீர், இத்தனை கலக்கம், இத்தனை வந்தும் நம்ம ஆடுக்குள்ள நிக்கிறோமே. ஆமேன் சொல்லுங்க. அவர் இருக்கிறார், நானும் இருக்கிறேன். அந்த வார்த்தை சொல்லுங்க. அடல் படி படிங்க. இருப்பா. நிச்சயம், நிச்சயமானது, உறுதியானது, எந்த நபரால் மாற்ற முடியாது. ஆமேன். இருக்கிறார் சொல்லுங்க. நேற்றும் இருந்தார், இன்றும் இருக்கிறார், நாளை இருப்பார். ஆண்டுக்கு 3 பேர் இருக்குது. ஒன்று எபினேசர் இருந்தார், இன்னொன்று இம்மானுவேல் இருக்கிறார், இரண்டாவது எல்ஷடாய் இருப்பார். எபினேசரா இருந்தார், இம்மானுவேலா இருக்கிறார், அவர் யெகோவா இருப்பார். யெகோவா சொல்லுங்க. இருந்தார், என் ஏழ்மையில இருந்தார், என் இல்லாமையில இருந்தார், என் கடல்ல இருந்தார், அவமானத்தில் இருந்தார், கண்ணீர்ல இருந்தார், பாழ்களில் இருந்தார், போராட்டத்தில் இருந்தார், இன்னைக்கு இருந்தார், இன்னைக்கு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமேன். 4ஆம் வசனத்துல 4ஆம் வசனம் 32:4 சொல்லுங்க. என் பாடுகள் மத்தியிலும், என் போராட்டங்கள் மத்தியிலும், என் இல்லாமை மத்தியிலும், என் வெறுமை மத்தியிலும் தேவன் எனக்கு அறிவை தந்து அறிவை உணர்த்துவார். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அறிவை உணர்த்துவார். சத்தமா. God will teach me the knowledge. சொல்லுங்க. அறிவை தருவார். இப்படி சொன்னாலும் புரியும். புரிந்து கொள்ளுதலை தருவார். எல்லாம் சொல்லுங்க. நீங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங். சத்தமா சொல்லுங்க. அறிவை சத்தமா சொல்லுங்க. உணர்ந்து கொள்ளுகிற கிருபை தருவார். நல்ல கவனிங்க. எல்லாம் பாருங்க. ஆரம்பத்துல இவருக்கு அறிந்து கொள்ளுதலும் இல்லை, புரிந்து கொள்ளுதலும் இல்லை. சொல்லட்டுமா? சில நேரங்கள்ல இந்த திடீர் பணம், திடீர் வசதி, திடீர் வாய்ப்பு, திடீர் சொந்தம் இதெல்லாம் வந்த உடனே கண்ணே மறைஞ்சிருது. எல்லாம் கரங்கள் சொல்லுங்க. தேவனே சொல்லுங்க. எந்த நிலையிலும் என் இருதயம் அதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள. சில நேரங்களை பாருங்க, எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்தா இருந்தா கூட ஒரு சறுக்குதல் வருது. வருதா இல்லைங்களா? அது எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் எலியா, போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். மோசே, என்னை கொன்று போடும், நான் நல்லவன் அல்ல. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த பாடுகள் வரும்போது, அந்த போராட்டம் வரும்போது, திரும்ப சொல்லுகிறேன், கவனிங்க. கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடங்களை விட கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பாடத்தின் வலிமை அதிகம். சொல்லுங்க. கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடங்களை விட கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பாடத்தின் வலிமை அதிகம். திரும்ப சொல்லுகிறேன், கொடுமுடியில் நான் கற்றுக் கொடுக்கிற பாடத்தை விட பள்ளத்தாக்கில் நான் கற்றுக்கொள்கிற பாடங்கள் பெருசு. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. பள்ளத்தாக்கே நீ வாழ்க. ஏன் தெரியுமா? There I learned something which I never learned. இதுவரைக்கும் நான் கற்றுக்கொள்ளாத, அறிந்து கொள்ளாத, நான் படிக்காத ஒரு பாடத்தை பள்ளத்தாக்கிலே கற்றுக்கொள்கிறேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி அவர் பண்ண
பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சத்தமா பள்ளமே பள்ளத்தாக்கில் கேக்குதையா. போதும். கொடுமுடியில சத்தம் கேட்கல, ஆனா பள்ளத்தாக்குல சத்தம் கேக்குது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வறட்சியில சத்தம் கேக்குது, வனாந்தரத்துல சத்தம் கேக்குது, விடாய்த்துவ சத்தம் கேக்குது. ஆனா செழிப்பிலே, கொடுமுடியில, சிறப்பிலே மக்கள் இருக்கும் போது, செல்வம் இருக்கும் போது, கிரீடம் இருக்கும் போது, புகழ் இருக்கும் போது, I could not hear the voice of God. ஆனால் பள்ளத்தாக்கிலே என்னோட பேசுகிறார். உன் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம். ஆமென். என் வார்த்தை கவனிங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில நான் சொல்ற வார்த்தை கவனிங்க. அதுல கடந்தும் போவே, அதில் வளர்ந்தும் போவே. I will go through and also grow through. என்ன சொல்லுங்க? go through, grow through. go throughனா அப்படி போறது, growth சொல்லுங்க. கடந்தும் போவேன், வளர்ந்தும் போவேன். ஜேம்ஸ் ஐயா அதை கடந்து வந்திருக்கிறார். இல்லட்டா இத்தனை வருஷம் அவர் டயர்ட் ஆயிட்டு இருப்பார். என்னத்தை கேன்வஸ் நடத்தி இவ்வளவு செலவு பண்ணி ஒருத்தரும் மனம் மாறல, ஒருத்தரும் உதவி செய்யல, சோர்ந்து போயிருப்பார். ஆனால் ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. அந்த பள்ளத்தாக்கிலே, சத்தமா சொல்லுங்க, பள்ளத்தாக்கிலே நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டேன். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. பார்த்தீங்களா? பெரிய காரியம் தெரியுமா? பெரிய காரியம் என்ன பாருங்க. எல்லாரும் வசதியை கண்டுபிடிச்சோனோ இல்லையோ, வாழ்வை கண்டுபிடிச்சோனோ இல்லையோ, பரலோக ஞானத்தை கண்டுபிடிச்சேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. என்னப்பா நல்லா பாருங்க. என்னை பொறுத்த வரையில ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, துன்பங்கள் தான் வாக்கு தத்தங்களை இனிமையாய் மாற்றுகிறது. எல்லாம் சொல்லுங்க. துன்பங்கள் தான் வாக்கு தத்தத்தை இப்படி ஆக்குது. இந்த வாக்கு தத்தங்கள் இனிமையா இருக்கணும்னா you have to go through the valleys. எல்லாம் சொல்லுங்க. பள்ளத்தாக்கு இல்லாமல் பரலோக வாழ்வு இல்லை. அந்த ஆளுக்கு என்ன இல்லை? இந்த சொன்ன பொய்யின் அடைக்கலம், மாயின் அடைக்கலம் என்ன இல்லை? பள்ளத்தாக்கே இல்லை. மேலே 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 மேலே. ஆனா ஒரு நாள் கீழே 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 கீழே. ஏன் புரிதுங்களா? மேலே மேலே மேலே. நான் சொல்லட்டுமா? பிளீஸ் நல்லா கவனிங்க. உங்களுடைய பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா பொறாம வரும், சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா பெருமை வரும், கர்த்தரை மட்டும் பார்த்தீங்கன்னா கிருபை வரும். போட்ட இல்ல. 55 ஆண்டுகள் நான் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான். I have seen so many pastors. நிறைய பாஸ்டர் தெரியும். BMW வச்சிருக்கிறாங்க, ஆடி இருக்குது, ரொம்ப காஸ்ட்லி பிராண்டட் நியூலாம் வச்சிருக்கிறாங்க. The pastor, they were traveled with me more than 50 years. என்னோடு கூட 50 ஆண்டுகள் பயணித்தவர்கள். அவர் வீட்டுல 10 கார் நிக்குது. அதை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட சங்கடமே கிடையாது. திரும்ப சொல்றேன், பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா பொறாம வந்துடும், சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமை வந்துடும். கர்த்தர் மட்டும் பாருங்க, கிருபை வந்துடும். யாரை பார்க்காதீங்க, யாரை பார்க்காதீங்க. இப்ப வேற யாரும் பார்த்துருக்கிறீங்க நீங்க. இது பெரிய கொடுமை இல்லை. இதெல்லாம் என்னடி பாக்குறீங்க? யாரை பாருங்க. இனி யார் என்ன ட்ரெஸ் பண்ணி வந்தாலும், யார் எப்படி வந்தாலும், டோன்ட் லுக், அவரை மட்டும் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அவரை மட்டும் பார்த்தீங்கன்னா கிருபை வந்துடும். தெரியல. இப்ப சொன்ன பார்த்தீங்களா? செழிப்பு, வளர்ச்சி, சிங்காரம், கிரீடம் எல்லாம் இருக்குது. ஆனா ஒரு நிமிஷத்திலே 73ஆம் சங்கீதம், ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். 73ஆம் சங்கீதத்துல அந்த வார்த்தை இருக்கிறது, ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். 73ஆம் சங்கீதம் கடைசி வார்த்தை, ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். 73ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம், 20ஆம் வசனம், சாரி 18ஆம் வசனம், 18ஆம் வசனம், பண்ணிக்கிறோம் 19, 19. அவர்கள் ஒரு நிமிஷத்தில், ஒரே நிமிஷத்துல தெரியுமா? they were in a very high places. ரொம்ப சிறப்பா இருந்தாங்க. எல்லாம் சொல்லுங்க, ஒரே நிமிஷம். சத்தமா கண்ணை மூடி கண்ணை தரங்க, கண்ணை மூடி கண்ணை தரங்க. என்ன புரியலையா?
நான் பலமுறை தாய்லாந்து போயிருக்கிறேன், பலமுறை இந்த மியான்மர் போயிருக்கிறேன். ஒரே நாள்ல தாய்லாந்துல போன வாரத்துல 8000 பேர் செத்து போயிட்டாங்க ஒரே வாரத்துல. மெனி டைம்ஸ். அன்னைக்கு நாங்க போயிருக்கணும், அந்த வாரம் நாங்க போயிருக்கணும். தற்செயல ஆப்பிரிக்கா போயிட்டேன், கானாவுக்கு. சொல்லுங்க, ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். இந்த ஐயாவுக்கு என்னெல்லாம் வந்துச்சு? பெருவெள்ளம் வந்தது, பெருங்காற்று வந்தது, அப்புறம் விடாய்த்து போனார், வறட்சி வந்தது, எல்லாம் வந்தது. ஆனா நிக்கிறார். அவன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கவனிங்க, சொல்லுங்க, இந்த அடைக்கலம் பாதுகாப்பானது. சத்தமா சொல்லுங்க, இந்த அடைக்கலம் சத்தமா சொல்லுங்க. சொல்ல போறேன், கசப்பானது ஆனால் இனிமையானது. எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க, கசப்பானது ரொம்ப இனிமையானது. ஐயா புரியுதா? ஆண்டவரோட பேசுறார். கசப்பானது. மனம் ஒரு குரங்கு, அது சாதாரண குரங்குல சாராயம் குடிச்ச குரங்கு. அலைப்பாயுதை அவரை பார்க்கறது. இவர் சொல்லுங்க, இதுதான் சொல்லுங்க, இதுதான் சொல்லுங்க, இதுதான் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. இட்ஸ் bitter but makes me better. எல்லாம் சொல்லுங்க, இட்ஸ் bitter but makes me better. நீங்க இன்னும் பெட்டரா வரணுமா? நல்லா பெட்டரா வரணுமா? இதெல்லாம் சந்திக்கணும். வறட்சி, விடாய்த்தது, பெருவெள்ளம், பெருங்காற்று. ஆனா ஒண்ணு, ராஜா கூட இருக்கிறார். அவன் சொல்ல மாட்டீங்களா? இன்னொன்னு சொல்ல போறேன். இந்த அடைக்கலத்திலே வல்லமை இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, பராமரிப்பு இருக்கிறது. சொல்லுங்க, வல்லமை. யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? சத்தமா சொல்லுங்க. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத கொடுமுடியை, பொல்லாத செழுமையை, பொல்லாத அலங்காரத்தை, பொல்லாத எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். சொல்ல, வல்லமையின் ஆவியானவர் எங்க இருக்கிறார்? அது பெருவெள்ளமா, பெருங்காற்றாம், விடாய்த்த பூமியா. ஆனா நல்ல குணிங்க, தேவ வல்லமை இல்லைன்னா, தேவ கிருபை இல்லைன்னா you cannot manage. நல்ல கவனிக்கணும். திறமை இருக்குது, அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, சகல கலா வல்லவர். என்னங்க திராணி வார்த்தை பாருங்க. திராணி இருக்குதா? 23 அந்த அதிகாரி. திராணி இஸ் ஏபிள். ரொம்ப 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 திறமைசாலி. ஆனா எவ்வளவு திறமை இருந்தாலும் இவனுங்க சொல்லுங்க, தேவ கிருபை இல்ல, தேவ வல்லமை இல்ல, இந்த கிட்ட ஒண்ணுமே இல்லை. அதை பார்த்து எப்படி தெரியுது? உங்களை பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. தெரியல எனக்கு எப்படி. இந்த பூனையை பால் குடிக்கும்போது அவங்கள கேட்டதான் தெரியும். ஆனா ஒண்ணு சொல்லுங்க, தேவ வல்லமை. சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க. கவனிங்க, நான் சொல்ல போற கருத்து கவனிங்க. இதுல வந்தாதான் வல்லமை தெரியும், அதை பார்த்தா தெரியும், இதுல வசித்தா தெரியும். You have to come at 12. இதோ அடைக்கலமா. சொல்லுங்க, பெருவெள்ளத்துக்கு, பெருங்காற்றுக்கு, அதாவது விடாய்த்த ஆத்துமாவுக்கு ஆங்கிலத்துல இஸ் a shelter. அவர் அடைக்கலமா இருப்பாரு. நல்லா கவனிங்க, இவர் தேடிக்கொண்ட அடைக்கலம், அது தேடி வந்த அடைக்கலம். தமிழ் புரியுதா? இது தேடிக்கொண்ட அடைக்கலம். சத்தமா சொல்லுங்க. இல்ல தேடிக்கொண்ட அடைக்கலம். ஆமா, இது ஆமே. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தார் ஐயா. என்ன பாக்குற எல்லாரும் சொல்லுங்க, யாரை பார்க்காதீங்க, யாரை பார்க்காதீங்க. செழிப்பு, கொடுமுடி, அழகு எல்லாமே வாடி போகும். வாடாதே ஐயா, எல்லாம் அழிஞ்சு போயிடும். பாருங்க, எல்லாம் இவருக்கு வந்துச்சு. இது சுனாமியில் கூட ஸ்விம் பண்ணுவார். கொரோனா வந்துதா? பரவாயில்லையே. நான் எவனை பார்த்து சிரிச்ச வேண்டாம். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. கொரோனாவிலே ஜெயிச்சார் பாருங்க. ஏன் தெரியுமா? காற்றுக்கு ஒதுக்காகவும், விடாய்த்த பூமிக்கு கண்மலையாகவும். சொல்லுங்க, இருப்பார். சத்தமா சொல்லுங்க, இருப்பார். புயல் வரும், இருப்பார். போராட்டம் வரும், இருப்பார். பாடுகள் வரும், இருப்பார். ஏழ்மை வரும், இருப்பார். இல்லாமை வரும், இருப்பார். நிந்தைகள் வரும், இருப்பார். பாடுகள் வரும், இருப்பார். எல்லாம் கை சொல்லுங்க. சொல்லுங்க, நம்பிக்கை அடைக்கலம்,
பாதுகாப்பின் அடைக்கலம். இது நம்பிக்கை இல்லாத ஒரு அடைக்கலம், பாதுகாப்பே இல்லாத ஒரு அடைக்கலம். சொல்லுங்க, கரை சொல்லுங்க. நம்பிக்கை அடைக்கலம் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க. அடைக்கலமாய் ஓடி வந்த உங்களுக்கு மாறாத நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். கை சொல்லுங்க. அடைக்கலமாய் ஓடி வந்த உங்களுக்கு ஓடி வந்த எனக்கு மாறாத நன்மை வச்சிருக்கிறார். மாறாத நன்மைகள் வச்சிருக்கிறார். தெரியுதா? ஆமென். தெரியுதா? என்ன தெரியுது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வச்சிருக்கிறார். அவருடைய பார்க்க முடியுதா? எதிர்பார்க்கணும், கண்டிப்பா நடக்கும். நான் இதை பார்க்க முடியுது. சொல்லுங்க, பார்க்க முடியல. கடைசியா 2 காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்ன பாருங்க எல்லாரும். நான் சிறையில போன நினைச்சேன். அந்த பள்ளத்தாக்கிலே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஃபெலோஷிப் இருக்குது. தமிழ் புரியல. ராஜா இருக்கிறார். ராஜா இருக்கிறார். பேசுவாரா? பேசுவார். என்ன பேசுவாரு? நான் கூட இருக்கிறேன், பயப்படாத, நீ என் கூட இருக்கிறேன், தயங்காத. சொல்லுங்க. அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஃபெலோஷிப் இருக்குது. இது போதுன்னு சொல்லுங்களேன். இங்க என்ன இல்ல? ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்ல, ஃபெலோஷிப். 2 fellows sailing in one ship in one direction. So 2 பேர் ஒரே திசையில் ஒரே திசையை நோக்கி பிரயாணம் பண்ண. கை கொடுங்க. இவரும் ஆண்டவர் ஒரே திசையில போறாங்க. மூவரும் போகும். இப்ப 2 பேரும் போகும். அவர் கூட யாருமே இல்லை, தனி மரம். இது ஒரு சிங்காரவனம். ஆமென் சொல்லுங்க. அந்த பள்ளத்தாக்கில ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. பேசுவாரா? பேசுவாரா? நீ அவரோட பேசுவீங்கல்ல? சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆற்றுவார், தேற்றுவார், அரவணைப்பார். யோசித்து பாருங்க. அவர் மட்டும் இல்லைன்னா ஒரு வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஒரு சின்ன காற்று, ஒரு சின்ன புயல், ஒரு சின்ன ஏமாற்றங்கள். ஆனா ஒண்ணு தெரியுமா? இந்த ஏமாற்றம் என்ற வார்த்தையில எடுத்துருங்க. ஏமாற்றம் என்ற வார்த்தையை எடுத்துருங்க. ஒரு இன்னொரு நாட்டு கொண்டு போறாரு. அதை விட பெரிய ஆளா இருப்பீங்க. ஆனா அது என்ன உண்டு? பள்ளத்தாக்கு உண்டு. கவனிங்க, நான் சொல்றதுல கவனிங்க. மாற்று வழி தெரியும், ஆனால் மாற்று வழிகளை கையாள மாட்டேன். என்ன சொல்லுங்க? மாற்று வழி தெரியும், கையாள தெரியுமா? தெரியல உங்களுக்கு? எல்லாம் குறுக்கு வெள்ளம் தெரியும். இதை விட பெரிய பள்ளத்தாக்கு வந்துடும். தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பிசாசே பரவாயில்ல. உங்களை சொல்லல, புரியுதா உங்களுக்கு? இது பழகி போன பிசாசு. இதுல இருந்து வெளியே வந்தா அதை விட பெரிய பிசாசு வந்திக்கணும். சொல்லுங்க. தேவன் எங்க வைத்திருக்கிறாரோ அங்கே இருப்பார். சத்தமா சொல்லுங்க. 2 வசனம் எல்லாரும் என்னோட எழுந்து. சகரியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகரியா 13:7. சீக்கிரமாய். எஸ், எஸ், ஆமென். தொடர்ந்து படிங்க. ஆமென். படிங்கம்மா. ஆனாலும் ஆமென். எல்லா கரங்களை விட்டு சொல்லுங்க. எல்லாம் எழுந்திருந்து எதிர் படிமா வசனத்தை 13:7. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். சொல்லுங்க. 13:7. சத்தமா சொல்லுங்க. பட்டயமே. அப்ப இந்த என்னெல்லாம் வருது? என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க. 13:7. இல்ல சொல்லுங்க. 13:7 சொல்லுங்க. பட்டயமே, ஆனால் சேனைகளின் கர்த்தர் நோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. பட்டயம் இருக்கும். என்னெல்லாம் பாருங்க. பட்டயம் இருக்கும். என் கரம் உன்னோடு கூட இருக்கும். என் கரத்தை உண்மையில வைப்பேன். சத்தமா சொல்லுங்க. பட்டயம் இருக்கும். எல்லாம் தலைமையில கை வைங்க. சொல்லுங்க. பட்டயம் இருக்கும். நான் கர்த்தர் என் மேல கை வைப்பேன். கர்த்தர் கரம் என் மேல எங்க கடுகளவும். பட்டயம் இருக்கும், போராட்டம் இருக்கும். ஆனா கர்த்தருடைய கரம் என் மேல பாதுகாக்குமா, பராமரிக்குமா, போஷிக்குமா, நடத்துமா, ஸ்திரப்படுத்துமா, உறுதிப்படுத்துமா, இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை போல பார்க்க வைக்கும். சொல்லுங்க. கர்த்தருடைய கரம். எதை பார்க்காதீங்க? பட்டயத்தை பார்க்காதீங்க, பாடுகளை பார்க்காதீங்க, பள்ளத்தாக்க பார்க்காதீங்க, கொடுமுடியை பார்க்காதீங்க, செழிப்பை பார்க்காதீங்க, சிங்காரத்தை பார்க்காதீங்க. அவர்கள் கர்த்தருடைய கரை இல்லை. இந்த ஐயாவோட கர்த்தர் கரை இருக்குது. ராஜா எப்படி தெரியுமா? ராஜா நண்பனா இருக்கிறார்.
தகப்பனா இருக்கிறார், மேய்ப்பனா இருக்கிறார், ஆலோசனை கர்த்தரா இருக்கிறார், எல்லாவற்றையும் எல்லாமா இருக்கிறார். அந்த அடைக்கலத்தில் அவர், அந்த பெருவெள்ளத்தில் அவர் இருக்கிறார். சொல்லுங்க, பெருவெள்ளத்தில் என் கூடவே இருக்கிறார். சொல்லுங்க, என் கூடவே. கூடவே இருக்கு. சத்தமா கூடவே இருக்கு. அந்த சூப்பர் வேர்டு 13:7 என்ன படிச்சீங்க? அந்த கடைசி சொல்ல படிங்க. ஆனாலும் ஆனாலும் என் சிறுவர்கள் திரும்ப வைப்பேன். நீ கதை சொன்ன ஆனாலும் என்ற வார்த்தைக்கு புதிய நம்பிக்கை, புதிய வாக்கு தத்தம், புதிய திருப்பம். பைபிள் எங்கெல்லாம் ஆனாலும் வருதோ, நியூ ப்ராமிசஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ பிகினிங். தேவன் சொல்றாரு, ஒரு புதிய ஆரம்பம் தருவேன். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பாடுகள் உண்டு, ஆனாலும் வறட்சி உண்டு, அது நீங்க சொல்லுங்க. ஆனாலும் விடாய்த்து போன ஒரு நிலைமை உண்டு, பெருவெள்ளம் உண்டு, பெருங்காற்று உண்டு, யாருமே இல்ல, அண்ணனும் இல்ல, தம்பி இல்ல, எல்லாம் போயிட்டாங்க. ஆமென். இது ஒண்ணு போதாதா? எனக்கு தலைமை கேள்விங்க. ஆனாலும் அந்த வனாந்திரத்துல, அந்த பெருவெள்ளத்துல, அந்த பெருங்காற்றில, அந்த புயல்ல, அந்த சூறாவளியில, அந்த சுனாமியில கர்த்தர் கரம் என் மேலே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் ஒரே வருஷம் சொல்லி முடிக்கிறேன். 143 சங்கீதம், 143 சங்கீதம் 9 வசனம் வாசித்து எல்லாரும் முடிக்க போகிறோம். கர்த்தாவே, ஆமென் ஆமென் எல்லாம் சொல்லுங்க. உம்மை, கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. உம்மை புகலிடமாய் கொண்டிருக்கிறேன். நீரை என் புகலிடம், என் அடைக்கலம். மலைகள் விலகினாலும், மறுநிலை பெயர்ந்தாலும், பூமி நிலை மாறினாலும் நான் பயப்படேன். தேவன் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இவருக்கு எது அடைக்கலம்? பொய். இரண்டாவது மாயை, நண்பர்கள். என்ன வண்டி அது? என்ன வண்டி அது? என்ன வண்டின்னு கேட்ட கொடு முடின்றாரு. வயலின் நுழையில் அது அப்பாச்சி அம்மாச்சியே தெரியல, வண்டி ஓடனதான் தெரியும். அவருக்கு அதான் அடைக்கலம். சந்தோஷம் வாங்கி கொடுத்தீங்களா? சண்டை போட்டு வாங்கி கொடுத்தா சந்தோஷம் வாங்கி கொடுத்தீங்களா? மனைவி சப்போர்ட்டா? மனைவி சப்போர்ட். தம்பி நல்லா ஜெபம் பண்ண, புரியுதா? இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்ன வச்சுக்கிறீங்க? 2 பேரும் ஒரே வண்டி ஓட்டுறீங்களா? சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லை, யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. ஆனா யாருமே இல்லை, ஒருத்தர் கூடவே இருக்கிறார். சொல்லுங்க, அவர் கரம். எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? 143 19 சொல்லுங்க. கர்த்தாவே, உம்மையே புகலிடமாய் இருக்கிறேன். உங்க பிரியமானதை செய்ய எனக்கு போதிப்பீர். நீரே என் தேவன், நல்ல ஆவியிலே என்னை செம்மையான வழி நடத்துவீராக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. உயிர்ப்பிப்பார், நீதிபடி நடத்துவார், இடுக்கங்கள் எல்லாம் நீங்களாக்கி விடுவார். எல்லாம் சொல்லுங்க. உங்களுடைய கிருபையின்படியே என்னை வாழ வைப்பீராக. சத்தமா சொல்லுங்க. 2 அடைக்கலம் உண்டு உலகத்துல. ஒண்ணு என்னது? மெய்யான அடைக்கலம். இன்னொன்று இது செழிப்பா இருக்கும். அப்படியா? என்ன அப்படி பாக்குறீங்களா? கொடு முடியல இருக்கிறார் இவரு. குனிஞ்சு பார்க்கணும் அவரை. எல்லாமே இருக்குது. ஆனா எல்லாம் என்னது? எல்லாமே என்னதுதான்? ஜோடிப்பு. ஆனா இதெல்லாம் அது ரீல், இது ரியல். அதெல்லாம் இங்க வந்து அவரு கிறிஸ்டோபர், வீட்டுல போனா லூசிபர். சொல்லுங்க. ஜோடிப்பு வேண்டாம், நடிப்பு வேண்டாம், இந்த போலியான வாழ்க்கை வேண்டாம். நிஜமான வாழ்க்கை, நிஜமான தேவன். சொல்லுங்க. எல்லாம் வரும், அவர் கூடவே இருப்பார், துரைத்தனம் பண்ணுவார், அரசாடுவார், ஆதரிப்பார், என்னோட உறவு கொள்ளுவார், என் கூட பேசுவார். ஆமென் சொல்ல முடியல? சொல்லுங்க. தேவன் எல்லாம் செழிப்பு வேண்டாம், தேவன் இருக்கிற நெருக்கமே எனக்கு போதும். ஏன்னா அவர் பேசுறாரு, என் தெய்வம் இயேசு என்னோட. எங்கதான் பேசுறாரு? எங்க பேசுறாருன்னு கேட்டேன். பள்ளத்தாக்கல. என்ன அனுபவம் தெரியுமா? நான் நிறைய பிரசங்கம் ஆயத்தம் பண்ணதெல்லாம் பள்ளத்தாக்கல தான். இருளான நேரங்கள் தான் சூப்பர் பிரசங்கெல்லாம் கிடைக்கும். செழிப்பா இருக்கவும் சுமாரான பிரசங்கம் கிடைக்கும். புரியல? சொல்லுங்க. பள்ளத்தாக்கே
நீ வாழ்க. வாழ்க. பெருவெள்ளமே நீ வாழ்க. பெருங்காற்றே நீ வாழ்க. நீ இல்லைன்னா நீர் இல்லை. நான் எனக்கு இப்படி இருக்க மாட்டேன். நீர் அவர் என்ன ஆயிட்டாரு? என்ன ஆயிட்டார்? என்னங்க? ஏகமாய் சத்தமா சொல்லுங்க. அவர் பெருங்காற்று வரல, பெருவெள்ளம் வரல, ஒண்ணுமே வரல. ஆனா அவருடைய பெருமையே, அவருடைய வசதியே, அவருடைய வாய்ப்பையே, அவருடைய சிங்காசனமே, அவருடைய எல்லாமே ஒரு கீழ் தள்ளிடுச்சு. ஆனா இவர் கர்த்தரோடு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீரே அடைக்கலம், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார். யாரை பார்க்காதீங்க, யாரை பார்க்காதீங்க, யாரை பார்க்காதீங்க. இந்த பொய்யான அடைக்கலம், மாய அடைக்கலத்தை பார்க்காதீங்க, உண்மையான அடைக்கலத்தை பாருங்க. சொல்லுங்க எல்லாரும், நீரே அடைக்கலம். சகரியா 13:7 படிச்சுங்க. சகரியா 13:7. அந்த அந்த சுனாமியிலும் என்ன ஆனாலும் ஆனாலும் 13:7 ஆனாலும் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். ஆமே. உங்க பேரு போடுங்க. உங்க பேர் பாஸ்கரன். பாஸ்கரன் மேல் திரும்ப வைப்பார். ஆமென். ஆமே. சொல்லுங்க. உங்க கரை என்னோடு இருந்தா எல்லா தீமைக்கு என்னை விலக்கி பாதுகாக்க முடியும். யாபேசோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. அவன் தீமைக்கு துக்கத்தை விலக்கி பாதுகாத்தான். என்ன சொல்லுங்க? கர்த்தர் கரம் என் மேல, கடுகளவும் பயம் இல்லை. ஒரு கர்த்தரும் இல்லை, கரமும் இல்லை, உறவும் இல்லை, சொந்தமும் இல்லை. இவருக்கு உறவு இருக்கிறது, சொந்தம் இருக்கிறது, கரம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, பராமரிப்பு இருக்கிறது, போஷிப்பு இருக்குது. இதை விட இன்னொரு பரிணாமத்துக்கு ஒரு வருவார். சொல்லுங்க, இன்னொரு லெவலுக்கு வருவேன்னு சொல்லுங்க. எல்லாம் கரங்களை சொல்லுங்க. இன்னொரு லெவலுக்கு வருவேன். இதை விட ரொம்ப ஐயா வருவேன், மேலா வருவேன், மகிமையா வருவேன், சிறப்பாய் வருவேன், சீராய் வருவேன். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க.